விஜய் கட்சி தொடங்கின செய்தியே கிராமப்புறத்துக்கு போகல. விஜய் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தல கிராமப்புறங்கள்ல. அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டாருன்னு ஒரு மேப் இருக்குல்ல. அந்த மேப்ப எடுத்து நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, அது எல்லாமே சிட்டி பேஸ்டாவே இருக்கும். எதுவுமே ரூரல்ல இருக்கவே இருக்காது. அப்ப ரூரல்ல இருக்கிற அந்த எலக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, அந்த எலக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது என்னவாக இருக்கு? நீங்க டே டு டே ரொட்டீனா அங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகணும். அது ஒரு எலக்ஷன் ப்ராசஸ். இதுதான் கிராம சபை கூட்டங்கள்னு நடந்திருக்கும். இதுதான் கிராமப்புறங்கள்ல இருக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற பெண்களை சந்திச்சு பேசுறதுன்னு இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் பெரிய கட்சிகள் செய்வாங்க. திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகள் செய்வாங்க. சின்ன கட்சிகளும் செய்ய முடியும். ஆனா விஜய் அதை செய்ய தவறினார். அப்போ விஜய் அதெல்லாம் செய்ய தவறிட்டு வெறும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தன்னை ஒரு உச்ச நட்சத்திரம், உச்சகட்ட தலைவர்னு நினைச்சுக்கிட்டு அவர் உலக தலைவர்களோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனையே. ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார் விஜய். அந்த மாய உலகம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம்னு அவர் நினைச்சதுதான் அவர்கிட்ட இருந்த பிரச்சனையே. இப்ப அதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. 8% 10% மாறும். நான் குறைச்சு மதிப்பிட விரும்பல. ஆனா அதை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதை தாண்டி அவர் பெறவே முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுல என்ன உண்மைன்னா, நீங்க 44% இருக்கிற கட்சிக்கு யார் போட்டியாக இருக்க முடியும்ன்றதை இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. அடுத்த கட்டமாக 38.7% வைத்திருக்கக்கூடிய அதிமுக தான் போட்டியாக இருக்க முடியும். அந்த 2 கட்சிக்கு தான் சார் போட்டி. இதற்கு தவிர வேறு எந்த கட்சியாவது இந்த இடத்துக்கு வர முடியுமானா அந்த கட்சிகள் தகுதி படைத்த கட்சிகளாக இல்லைன்றதை இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. இது மக்கள் மனநிலையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற கருத்து கணிப்புன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இல்லை என்று சொன்னாலுமே கூட இந்த கணக்கு தான் தேர்தலில் எதிரொலிக்க போகும் என்பதை தேர்தலுடைய முடிவுகள் சொல்லும்.